Good evening students, welcome to biology topics in Tamil. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா biodiversity conservationல ஃபர்ஸ்ட் இது நம்ம தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? நீங்க இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஜஸ்ட் இத ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து you have to remember the data. ஓகேங்களா? அந்த டேட்டாவை நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் உங்க NCERT-லே ஃபர்ஸ்ட் இதான் இருக்கும். இப்போ வந்து ஒரு மனுஷன் வெளியிலேருந்து வரான், வெளியிலேருந்து வந்து பார்க்குறான். பார்க்கும்போது என்ன இருக்குன்னா அவன் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறான்னா 20,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் வந்து எறும்புகள் வந்து வேர்ல்டில் இருக்கான். வேர்ல்டில் வந்து 20,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து பீட்டில்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 3 லட்சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் பீட்டில்ஸ் இருக்கான் உலகத்தில் சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டியோட டேட்டா அதெல்லாம். ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ இருக்குது பாருங்களா? 28,000 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஆர்ச்சிட்ஸ் வந்து 20,000 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் பயோடைவர்சிட்டியில் வந்து நம்ம என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். பயோடைவர்சிட்டி என்ன? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் வந்து அதில் இதில் பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் பயோடைவர்சிட்டியில் வந்து பயோடைவர்சிட்டிக்கு வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. டெஃபினேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது, மோர் டெஃபினேஷன்ஸ். பட் ஆனால் வந்து எட்வர்ட் வில்சன் இவர் என்ன சொன்னார்னு நம்ம பார்க்கணும். இவர் வந்து சோஷியோ பயாலஜிஸ்ட், சோஷியல் பயாலஜிஸ்ட்டையும் சேர்ந்து படித்தவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா கம்பைன்டு டைவர்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ். டைவர்சிட்டினா நிறைய வேறு புதுசான ஸ்பீஷீஸ் வந்து ஒன்று சேர்றது எந்த இடத்துல? அட் ஆல் லெவல்ஸ்னால் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன்னா இப்போ வந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கம்யூனிட்டி. ஓகேங்களா? குரூப் ஆஃப் கம்யூனிட்டி வந்து பாப்புலேஷன். அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, பாப்புலேஷன் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஒரு ஸ்பீஷீஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு இடத்துலையும் அதில் ஒரு லெவல்லையும் இருக்க டைவர்சிட்டி தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு எட்வர்ட் வில்சன் சொல்கிறாரு. எட்வர்ட் வில்சன் வந்து பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து இங்கே எப்படி பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேவ் டு see here. இங்கே பாருங்களேன். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், இந்த டேட்டாஸ் இது போதும். அண்ட் தென் வந்து நீங்கள் இவர் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஹவு ஹி இஸ் கிளாசிஃபைங்னா பயோடைவர்சிட்டி ஓகேங்களா இன்டூ 3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்காக, அப்புறமேல வந்து ஸ்பீஷீஸ் லெவலில், அப்புறமேல வந்து இக்கலாஜிக்கல் லெவல். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்காகவே இப்போ வந்து நிறைய ஜெனட்டிக்ஸில் நிறைய கேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு கேட் இருக்கும், இங்கே ஒரு கேட் இருக்கும், இங்கே ஒரு பூனை இருக்கும், இங்கே ஒரு பூனை இருக்கும். அந்த மாதிரி அந்த பூனைக்குள்ளேயே இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். டைவர்சிட்டி இந்த ஸ்பீஷீஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீஷீஸ்குள்ளே இருக்க வேறுபாடு. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுல்ஃபியா வாமிட்டோரியா இது வந்து ஒரு பிளான்ட். ஓகேங்களா? அது வந்து ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து ஒன்று செக்ரேட் பண்ணும். அது பேர் தான் ரிசர்பைன் வந்து இது செக்ரேட் பண்ணும். இந்த பிளான்ட் வந்து ரிசர்பைன் செக்ரேட் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நோட்டில் பிடிச்சிக்கோ, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரிசர்பைன் செக்ரேட் பண்ணும். ஒரு பிளான்ட்லேயும் ஒரு விதமான கான்சன்ட்ரேஷனில் ரிசர்பைன் இருக்கும். ஒரு இதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷனில் இருக்கும், ஒரு இதில் வந்து கம்மியான கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான்ட்லேயும் ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவலுக்கு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா கான்சன்ட்ரேஷனோட இது வந்து கூட அதிகமாகுது. எப்படின்னா ஜெனட்டிக் லெவல்லையே நிறைய வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா 50,000 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைஸ். இதான் நம்ம IR8 பொன்னி அரிசி அதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த அரிசிலாம் 50,000 வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெரைட்டிஸ் அதே மாதிரி 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் இருக்குது. தெரியும்ல, மல்கோவா மாம்பழம், சேலம் மாம்பழம், அந்த மாதிரி நிறைய மாம்பழம் இருக்குது. அதுவும் 1000 வெரைட்டி ஆஃப் மாம்பழம் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீஷீஸ் பாருங்களேன். ஸ்பீஷீஸில் வந்து ஸ்பீஷீஸ் லெவலில் இருக்க வெரைட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க ஸ்பீஷீஸ் வந்து மோர் டைவர்சிட்டி ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் கம்பேர்ட் டு ஈஸ்டர்ன் கேட்ஸ். ஆம்ஃபிபியன்ஸ்னால் யாருன்னா தண்ணிலையும் வாழ்வாங்க, நிலத்துலேயும் வாழ்வாங்க, 2 இடத்துலையும் வாழ்வாங்க. அவங்க தான் ஆம்ஃபிபியன்ஸ் வந்து தண்ணிலையும் வாழ்வாங்க, இதுலேயும் வாழ்வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸில் வந்து நிறையா இருக்காங்க, ஈஸ்டர்ன் கேட்ஸோட நிறையா இருக்காங்க. ஓகேங்களா? அதான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இக்கலாஜிக்கல்னா ஒரு பயோம்னு என்னென்னா இப்போ வந்து இது ஃபாரஸ்ட் ஒரு பயோம், இது பாலைவனம் ஒரு பயோம், அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு, அதே மாதிரி டெசர்ட்டு, அது மாதிரிலாம் ஒரு பயோம்லேயும் வேறு மாதிரி ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே NCERT என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஹேஸ் கிரேட்டர் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி கம்பேர்ட் டு த நார்வேயோட இந்தியாவில் வந்து நிறைய ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோர் டைவர்சிட்டி தென் த நார்வே வந்து ஒரு இடம், அந்த இடத்தோட நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே வந்து உங்களுக்கு வந்து
இந்த டேட்டா தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் நெக்ஸ்ட் டாபிக் நடத்துகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் லாஸ்ட் கிளாஸோட இதில் வந்து நான் இது போட்டிருப்பேன், உங்களோட ஃபைல்ஸ்லலாம் யூ கேன் சி. அதில் வந்து நான் என்ன போட்டிருப்பேன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. என்னென்ன இதுனா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெனி திங்ஸ் அது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறோமோ அது எல்லாமே இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணிட்டே வரோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டேப்லெட் காலம் உங்களை போட சொன்னேன். அந்த டேப்லெட் காலமில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது நான் முடிச்சிட்டேன், எட்வர்ட் வில்சன் அதை முடிச்சிட்டேன். வாட் இஸ் பயோடைவர்சிட்டி, எட்வர்ட் வில்சன் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு வேறு எதுவும் எடுத்தேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.